மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். வணக்கம் தோழர்களே. ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால், டெல்லி முதலமைச்சர், நேற்று இரவு அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒட்டுமொத்த ஆம் ஆத்மி பார்ட்டியும் ரோட்ல இறங்கி போராடிட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய அதிர்ச்சியை, அதிர்வலைகளை இந்தியாவில் உருவாக்கி இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்து வருகிறார்கள். எதிர்க்கட்சிகளை சிறையில் அடைப்பதும், வேடிக்கை பார்ப்பதும், வழக்கை நடத்தாமல் இருப்பதும் என்று சகல கூத்துகளையும், அரசியல் அறமற்ற சில்லறைத்தனங்களையும் மோடி கும்பல் செய்து வருகிறது. பயம், ஐயோ இவங்கெல்லாம் ஜெயிச்சிட்டு இருக்காங்களே, நம்மளால ஒன்றும் பண்ண முடியலையே, டெபாசிட் கூட வாங்க முடியலையே அப்படின்ற அச்சத்துல இந்த கும்பல் பயங்கரமா வேலை செஞ்சிட்டு இருக்கு. அதுல அடிச்சாரு பாருங்க அரவிந்த் கெஜ்ரிவாலையோ, எனக்கு கைது பண்ணு, நான் இலாக்கா இல்ல அமைச்சரா தொடர்வேன், உள்ள போய் முதலமைச்சரா தொடர்வேன், ஜெயிலுக்குள்ள உட்காந்து என்னுடைய பணியை பார்த்துக்கிறியா விடுயா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இன்னும் கதற ஆரம்பிக்குது காவி கும்பல். இந்த காவி கும்பல் அரசியல் சாசன சட்டத்தை நீர்த்து போய வச்சிருச்சு. இந்த காவி கும்பல் இந்தியாவின் இறையாண்மையை, ஜனநாயக தன்மையை உடைத்து காலி செய்து கொண்டிருக்கிறது. எல்லா நீதி பரிவார அமைப்புகளையும் உடைச்சு ஒண்ணுமில்லாமாக்கி தாம் பைக்குள்ள போட்டு வச்சு சுக் அப்படின்னா ஓடி போகிற நாய்களை போல இந்த அமைப்புகளை மாற்றி இருக்கிறது. அதுல சொல்றாரு நம்ம G56 இன்ச் மோடி, EDA அதாவது அமலாக்கத்துறையை, ITA அதாவது இன்கம் டாக்ஸ், இந்த 2 துறைகளையும் நாங்க சுதந்திரமா செயல்பட வச்சிருக்கிறோம். அவங்க குற்றவாளிகளை எல்லாம் புடிச்சிட்டு வர்றாங்க. அது எப்படி? 95% குற்றவாளிகள் எதிர்கட்சியிலே இருக்கிறாங்க. அப்புறம் சாமானியர்கள் 5%. உங்க கட்சியில எல்லாம் உத்தம புத்திரனா இருக்கானா? பங்கஜ் முண்டையினுடைய முட்டாய் ஊழல் எங்க போச்சு? வியாபம் ஊழல் எங்க போச்சு? பணவர்த்தன கேஸ்ல பலரும் மாட்டிருக்காங்களே எங்க போச்சு? PM கேர் ஃபண்டில் PMஏ சிக்கியிருக்காரு எங்க போச்சு? ஒன்றும் இல்லை, அதெல்லாம் கேட்கவே மாட்டீங்க. ஏன்னா அது ரூல்ஸ் புக்லே இல்லை. காவிகள் என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் அவங்க உத்தம புத்திரங்க. அல்லது அயோக்கியத்தனம் பண்ணதா குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் காவி கம்பெனியில போய் சேர்ந்துட்டா காவி கம்பெனி பரிசுத்தமா மாத்திரும். அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கு இந்த கும்பல். இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் 6000 சில்லற வழக்கு EDயால போடப்பட்டிருக்கு. இந்த வழக்குகள் எல்லாம் எதிர்கட்சி மேல போடப்பட்டிருக்கு. இந்த வழக்குகள் 9 வழக்குகளை கூட இது முடிக்கவே இல்லை. 9 வழக்குகளை கூட இது முடிக்கல. 9 வழக்குகள்ல கூட தீர்ப்பாகல. அப்ப இத்தனை ஆயிரம் வழக்குகளை எதிர்கட்சி மேல போட்டு அந்த வழக்கை வழக்காடாம இழுத்தடிச்சு அவங்க சிறைக்குள்ள வைப்பது ஒரு தந்திரமாக, ஒரு தேர்தல் உத்தியாக இந்த கும்பல் பயன்படுத்தி வருகிறது. அதுலயும் எதிர்கட்சிகள் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு கோரிக்கை வச்சு ஒரு மனு தாக்கல் பண்ணாங்க. எல்லா பழியும் எங்க மேல போடுறாப்புல, எல்லா குற்றத்தையும் எங்க மேல போடுறாப்புல, எங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டே இருக்கிறாப்புல, இந்த காவி கும்பலை கேட்டு கொடுங்க சாமி அப்படின்னு போய் எல்லா எதிர்கட்சிகளும் உச்ச நீதிமன்றத்தினுடைய கதவை தட்டுற அளவுக்கு இந்த கும்பல் வேலை செய்யுது. கையில லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு மிரட்டி SBI மூலமா தேர்தல் பத்திரம் வித்தாங்கல்ல, அதுல EDயையும் ITயும் பயன்படுத்தி மிரட்டி எல்லா வேலையும் பார்த்து பணம் சம்பாரிச்ச கும்பல் தான் இந்த காவி கும்பல். அப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டும் இல்லைங்க, ஏற்கனவே ஆம் ஆத்மி பார்ட்டியில இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய துணை முதலமைச்சராக இருந்த மணீஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டார். எது? இன்னைக்கு இவர் கைது செய்யப்பட்டிருக்காருல, மதுபான கொள்கை ஊழல், அந்த வழக்கில் தான் அவர் கைது செய்யப்பட்டார் 1 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் இன்னமும் ஜெயிலுக்குள்ளதான் இருக்கிறார். மணீஷ் சிசோடியாவை எப்படி போய் மிரட்டினாங்க இந்த ED? மரியாதையா எங்க கூட சேர்ந்துருங்க, உங்களை நாங்க கேஸ்ல இருந்து விடுவிச்சிருவோம், இல்லைன்னா உள்ளேயே கடந்து செத்து போவீங்க அப்படின்னாங்க. அவர் என்ன சொன்னார்? நான் கழுத்தை அறுத்துக்கிட்டு செத்தாலும் சாவனே ஒழிய உங்க கூட நான் சேர மாட்டேன் என்று அவர் பதில் சொன்னார். இன்னமும் அவர் உள்ளதா இருக்கிறாரு. ரொம்ப சமீபத்துல ஜார்க்கண்ட்ல மொத்தமா தோத்துச்சு இந்த கும்பல். 5 மாநில தேர்தல் வந்ததுல, அது ஜார்க்கண்ட் மாநிலத்துல அங்க இருக்கிற வலுவான அந்த திமுக, அதிமுக போன்ற வலுவான கட்சிகள் தான் அங்க ஜெயிச்சாங்க. அங்க BJP மண்ணை கவுச்சு. அந்த கடுப்புல அங்க இருக்கிற முதலமைச்சர் ஹேமந்த் சோரன், இந்த ஹேமந்த் சோரனை கைது பண்ணி ஜெயில போட்டாங்க.
அவர் ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்த முதலமைச்சர். அவரை தூக்கி ஜெயிலில் போட்டுட்டு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தானுங்க, ஏன்னா ஆட்சியை கலைச்சி விடுறதுக்கு. ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப தெளிவாக ஸ்ட்ராங்காக ஒரு பக்கமாக நின்று ஆட்சியை மீண்டும் கைப்பற்றி ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டாங்க. ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக போச்சு. ஆனால் இன்றைக்கும் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் இன்னைக்கும் ஜெயிலுக்குள்ள தான் இருக்கிறாரு. இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு ஜெயிலுக்கு போயிருக்காரு. அப்போ இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பண்ணாங்க? ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2017 தேர்தல் போது சொன்னார் மோடிஜி, உங்க ஜாதகம் எல்லாம் என் கையில் இருக்கு, ஜன்பத்ரி என் கையில் இருக்குனாரு. அதனால ஜன்பத்ரினா ஜாதகம், உன் பிறந்த ஜாதகத்தை நான் கையில் வச்சிருக்கேன்னு காங்கிரஸ் மிரட்டினார் 2017. அதுக்கு பிறகுதான் பல்வேறு வழக்குகள் அப்படி இப்படின்னு போட்டு பார்த்தானுங்க. கடைசியில் ஜெரால்டுன்ற பத்திரிகை நடத்துகிற வழக்கை தூக்கி சோனியா காந்தி அம்மாவுக்கு வந்து சம்மன் அனுப்புகிறாங்க, ராகுல் காந்திக்கு சம்மன் அனுப்புகிறாங்க. அப்போ யாரை விட்டு வைக்கல இந்த கும்பல்? இன்னொரு இது சொல்லவா, எதிர்கட்சி தலைவர்கள் நிறைய பேர் கைது பண்ணியிருக்கிறாங்க. இதே மகாராஷ்டிராவுக்கு வாங்க, ஏக்நாத் சிண்டே ஏன் அந்த பக்கம் ஓடனா? இந்த கும்பல் தான் அந்த ஆள் மேலேயும் குற்றம் சாட்டினான். அதனால கட்சியை உடைச்சிக்கிட்டு சிவசேனாவில் இருந்த மெம்பர்களை கூட்டிட்டு பிஜேபியில் சேர்ந்தது ஏக்நாத் சிண்டே என்கிற துரோகி. தேசியவாத காங்கிரஸ்ல இருந்து அஜித் பவார் ஏன் ஓடினார் ஆளுகளோட? அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டை சொல்லி அவரை கொளுத்த பிடிச்சிட்டாங்க. தப்புச்சா போதும்டான்னு பிஜேபியில் ஐக்கியமாயிட்டார் அவர். இப்போ முடிஞ்சிச்சா? ஆனா அதுல சேர மாட்டேன்னு சொன்னவங்க ஜெயில இருக்கிறாங்க. சிவசேனாவுடைய அமைச்சர் அனில் பராக் இன்னைக்கு ஜெயில தான் இருக்காரு. ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய நவாப் மாலிக் இன்னமும் ஜெயில தான் இருக்காரு. அவர் என்ன தப்பு பண்ணார்னா குறுக்க கேள்வி கேட்டாரு. RSS பிஜேபி சங்க பரிவார் கும்பலை ஓட விட்டு அடிச்சாரு. இடியையும் ஐடியும் வச்சு அவங்க பண்ண அயோக்கியத்தனத்தை அம்பலப்படுத்தினாரு. பிஜேபியினுடைய ஆட்சியில போதை பொருள் பழக்கம் அதிகரிச்சு போச்சு என்று ஆதாரங்களோட வெளியே சொன்னார். அதனாலதான் நவாப் மாலிக்க தூக்கி உள்ள போட்டாங்க. இன்னமும் அவர் உள்ள இருக்காரு. இவருடைய கேஸை தான் கேட்கும்போது உச்ச நீதிமன்றம் எச்சரிச்சிச்சு. 2 கேஸ்ல எச்சரிக்கிறாங்க. இவருடைய கேஸ்ல இத்தனை நாளைக்கு அவருக்கு நீங்க ஜாமீன் வழங்காம உட்கார்ந்துட்டு இருப்பீங்க, ஒழுங்கா அவருக்கு ஜாமீன் வழங்க பாருங்க, இல்ல கேஸ் நடத்த பாருங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கண்டிச்சு நவாப் மாலிக்குடைய கேஸ்ல தான். அப்படியே இந்த பக்கம் போனீங்கன்னா மணிஷ் சிசோடியா கேஸ்ல, யோ நீங்க வந்து ஊழல், அது வந்து மதுபான கொள்கை ஊழல்னு சொல்றீங்க, யாரோ ஒரு ஆளை பிடிச்சிட்டு வந்து அவர் வாய்மொழியா சொல்றாருன்றீங்க, ஆதாரம் தான் கோர்ட்ல செல்லும், ஒரு கேள்வியில உங்க கேஸே அடியாகி ஒண்ணு இல்லாம போகும், அதனால ஒழுங்கு மரியாதையை ஆதாரங்களை கொண்டு வந்து நீதிமன்றத்துக்கு கொடுங்கன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் செவுட்டில் அரைஞ்சிருந்துச்சு. ஆனா அதையெல்லாம் கண்டுக்காம இன்னைக்கு முதலமைச்சர் கெஜ்ரிவாலை கைது பண்ணியிருக்கு அதே கேஸ்ல. உங்களுக்கு புரியுதுங்களா? கேஸ் ஒண்ணும் கிடையாது, ஒரு ஆளை செட்டப் பண்ணி பேச வச்சதான் கேஸே. இதே கேஸ்ல தான் முன்னாள் முதலமைச்சராக இருந்த தெலுங்கானா மாநிலத்தின் சந்திரசேகர் ராவ் அவர்களினுடைய பொண்ணு கவிதாவை போன வாரம் கைது பண்ணியிருக்கிறாங்க. சந்திரசேகர் ராவ் யாருன்னு கேட்டா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். தெலுங்கானாக்குள்ள நம்ம அக்கா தமிழிசையை நுழையவே விடல. தமிழிசை இல்லாம சட்டமன்ற கூட்டத்தொடரை நடத்தி காட்டினவர். அது மட்டும் இல்லைங்க, தெருதோறும் பிஜேபி எடுத்து பிளெக்ஸ் பேனரை வச்சு அவங்க ஊழலை அவங்க சண்டித்தனத்தை அம்பலப்படுத்தினவர் அவர். புரியுதுங்களா? அவருடைய பொண்ணை தூக்கி உள்ள போட்டாங்க இதே மதுபான கொள்கை கேஸ்ல. தேசியவாத காங்கிரசினுடைய அமைச்சராக இருந்த அனில் தேஷ்முக். இந்த அனில் தேஷ்முக் யாருடானா அவர் மேல பயங்கரமா குற்றம் சாட்டுறாங்க, ஊழல் பண்ணிட்டாரு அது பண்ணிட்டாருன்னு. உடனே அதை விசாரிக்கிறதுக்கு ஒரு நீதியரசரை வைத்து ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த கமிஷன் பேரு சண்டிவால் கமிஷன். இந்த சண்டிவால் கமிஷன் இந்த அனில் தேஷ்முக் வந்து குற்றமற்றவர் அப்படின்னு அறிக்கையே கொடுத்திருக்கு, சுத்தமா இருக்கிறாரு, அவர் மேல சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகள் பொய்யின்னு. ஆனாலும் அந்த அறிக்கைக்கு பிறகும் அவரை பிடிச்சி இந்த கும்பல் உள்ள போட்டிருக்கு. அதே மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி உள்ள போனாரு. அதே போல இங்க கர்நாடகத்தில் DK சிவகுமார் உங்களுக்கு தெரியும், அடிச்சு ஓட விடுற ஆளு, அவரை பிடிச்சி உள்ள போட்டாங்க. அவர் வந்து பணத்தை மாத்தினாருன்னு என்னைக்கோ ஒருத்தன் கேஸ் கொடுத்தானா அதை தூக்கி உள்ள போட்டா 3 மாசத்துக்கு மேல சிறைச்சாலையில இருந்து அவர் வர்றாரு. தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி தூக்கி உள்ள போட்டிருக்கிறாங்க. ஒண்ணு வழக்கு விசாரிக்கணும், இல்லைன்னா விட்டுறணும். 2 இல்லாம வழக்கையும் விசாரிக்காம அவரையும் வெளியே விடாம தூக்கி உள்ள வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம். இந்த கைது செய்யப்பட்ட அத்தனை பேரும் பல முறை ஜாமீன் மனுவை தாக்கல் செய்து ஜாமீன் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த அமலாக்கத்துறை அவர்களை விடுதலை செய்யாம உள்ள வச்சு வேடிக்கை காட்டி கொண்டிருக்கிறது. ஒன்ன புரிஞ்சுக்கணும் தோழர்களே, இங்க அத்தனை பேரையும் உள்ளடச்சு எதிர்கட்சியே இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி போற போக்கில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு கண்ணை மூடிட்டு கனவு கண்டுட்டு இருக்கு இந்த பிஜேபி அரைவேக்காட்டு சில்லறை கோமாளி கும்பல். ஆனா இந்தியா கட் பண்ணுங்க, ஆனா இந்தியாக்குள்ள அவங்க பருப்பு வேகாது. நாம இந்த
தேர்தலை அடிச்சு ஓட விட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. இன்னொரு உள்வேலையும் பார்த்திருக்கு. நேத்து காலையில காங்கிரஸ் கமிட்டி ஒரு மீட்டிங் போடுறாங்க, பத்திரிகையாளர் சந்திப்பு போடுறாங்க. அதுல என்ன முன் வச்சாங்க தெரியுமா? இந்த 2024 தேர்தல்ல காசு செலவழிச்சிடக்கூடாதுன்னு காங்கிரசினுடைய அனைத்து வங்கி கணக்குகளும் முடக்கப்பட்டிருக்கு. இளைஞர் காங்கிரஸ் வங்கி கணக்கு, மகளிர் காங்கிரஸ் வங்கி கணக்கு, காங்கிரசுடைய வங்கி கணக்கு அத்தனையும் முடக்கப்பட்டிருக்கு. இவங்க 1000 கோடி சேர்த்து வச்சா மொத்தமும் முடக்கி விட்டாங்க. அதை கேட்பாரட்டு கிடக்குது. ஆனா 8000 சில்லற கோடி ரூபாய் திருட்டுத்தனமா இடியையும் ஐடியையும் அனுப்பி புடுங்கிட்டு வந்த அந்த காசை வந்து சுகமா அவங்க அரசியலை சந்திக்கிறானுங்க. ஆனா இங்க காங்கிரசினுடைய கணக்குகளை முடக்கி வச்சுட்டு கோழைகளை போல நரிகளை போற தந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கு காவி கும்பல். இப்ப என்ன நடந்திருக்கு? 2 மணி நேரங்க, 2 மணி நேரம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய வீட்டுக்குள்ள சோதனை பண்றான். அவர் ஒரு கேஸ் போடுறாரு. 8-9 முறைக்கு மேல அவருக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பிடுச்சு. அவர் என்ன சொல்றாரு? என் மேல எந்த தப்பும் இல்லை, நான் ஏன் வரணும் அப்படின்னு கேட்கிறாரு. கடைசியில் என்ன பண்றாரு அப்படின்னா, அமலாக்கத்துறை கைது செய்ய போறோம்னு நெருக்கடி கொடுக்கவும் உயர்நீதிமன்றம் போய் இந்த தேர்தல் முடிவடைகிற வரை என்னை கைது செய்யக்கூடாதுன்னு நீங்க தடை விதிக்கணும்னு கேட்கிறாங்க. உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா, அது அவா நீதிமன்றம் தானே, அது நாங்கள் உங்களை காப்பாற்ற முடியாது, அவரை கைது செய்யறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் சொல்லிட்டு முடிச்சிருச்சு. கோர்ட்டு உத்தரவு கொடுத்த 2வது மணி நேரத்தில் அமலாக்கத்துறை கெஜ்ரிவாலோடைய வீட்டில் இருக்கிறாங்க. வீட்டில் இருந்துட்டு இந்த கும்பல் 2 மணி நேரம் விசாரணை பண்ணி முடிச்சுட்டு அமலாக்கத்துறை கெஜ்ரிவாலை வீட்டை விட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்குள்ளேயும் டெல்லியில் இருக்கிற ஒட்டுமொத்த ஆம் ஆத்மி பார்ட்டி பொதுமக்கள் எல்லோரும் ரோட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ அவர் உச்சநீதிமன்றத்தில் அவசரமாக ராத்திரியாக போய் வழக்கு தொடர்ந்து இவருடைய கைதிலிருந்து இவர் மீட்பதற்கான வேலைகளிலே அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய வழக்கறிஞர் அணி பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நாம் என்ன கேட்கிறோம்? இது ஜனநாயக நாடு. தப்பு யார் செஞ்சாலும் தண்டனை கிடைக்கிறது தப்பே இல்லைங்க. ஆனா எதிர்கட்சிகள் தப்பு செய்ததா குற்றஞ்சாட்டி எந்த ஆதாரமும் இல்லாம அவங்கள பிடிச்சி உள்ள போட்டு அவங்களுக்கு சட்டம் வழங்கி இருக்கிற நேர்மையான வழியான ஜாமீன் கூட கிடைக்காம அவங்கள உள்ள வச்சு அவங்க வெளியே வர விடாம பார்த்துட்டு நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கிற முட்டாள்கள் நிறைந்துதான் பிஜேபி கும்பல். அப்ப என்ன தெரியுமா உள்ளர்த்தம்? இந்த கும்பல் இந்த அரசு செய்யப்பட்டவர்களை பார்த்து பயந்து போயிருக்கு. இவங்களா இருந்தால் நம்மளால ஜெயிக்க முடியாது, இவங்களெல்லாம் உள்ள வச்சுட்டு நம்மளா ஜெயிப்போம். இது வந்து போட்டியே இல்லை மிஸ்டர் மோடி, இது போட்டியே இல்லை. இதுக்கு பேர் வேற. ஒத்தாளா ஓடிட்டு நான் தான் முதல் பரிசு வாங்கினேன்னு சொல்றதை விட கேவலமான விஷயம் வேற எதுவுமே இல்லை. அந்த கேவலத்தை தான் தொடர்ந்து மோடி கும்பல், அமித்ஷா கும்பல் செய்து வருகிறது. இந்தியர்கள் விழித்து கொண்டார்கள். நீங்க அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அரசியலிலிருந்து நடுத்தெருவுக்கு விரட்டி அடிக்கப்படுவீர்கள்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க.